Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 3 போர்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே முதல்ல நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் தான். இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்கூல்ஸில் இது கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸில் அவங்க மந்த்லி டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு மாதமும் யூனிட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ண போகிற காமன் எக்ஸாம் அப்படின்னா அது இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நடத்துவாங்க. இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் 10th 11th 12th ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட நம்ம அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகிற அந்த ஒரு எண்ட் ஸ்டேஜில் இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரமே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வாரம் இன்னைக்கு தேதி 16, ஸோ 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும். 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு நமக்கு கையில் இருக்கிறது ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்தில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி நாம் நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் முயற்சி பண்ணலனா கூட, இதுவரைக்கும் படிக்கலனா கூட, இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா கூட கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு அது எப்படி நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் சொல்லக்கூடியது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது 10th 11th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிகமான டைமை நம்ம ஸ்கூல்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். காலையில் நம்ம 8 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு 6 மணி ஆயிரும், 5:30 6 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டியூஷன் வேறு போவோம். டியூஷன் வேறு முடிச்சுட்டு வர்றதுக்கு 7 7:30 8 மணி கூட ஆகலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான அந்த போர்ஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றீங்கன்னா 8 to 8:30 ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் டைமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஈவினிங் நைட் டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் ஃபேமிலி கூட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. தேவையில்லாததை கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சரியா? சரி, பார்த்துட்டு ஒரு 8:30லேருந்து ஒரு 10:30 வரைக்கும் 2 மணி நேரம். ஸோ நைட்டு 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் ஒரு 2 hours நமக்கு சாலிடாக கிடைக்கும். இந்த 2 hours-ஐ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறங்க. இந்த 2 மணி நேரம் 10:30க்கு மேலே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 11:30 12 மணி வரைக்கும் படிப்பாங்க நைட்டு முடிச்சிருந்து. ஸோ அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து நம்ம சொல்லக்கூடியதை கேட்காது. ஏன்னா அதுவே வந்து ஒரு டயர்டாகக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கிறதும் வேஸ்ட்டு தான். அது வந்து நம்மளுடைய மைண்டில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து 10:30 PM தான். 10:30 மணிக்கு மேலே தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, ரொம்ப வந்து உங்களுடைய பிரெயினுக்கு வந்து நீங்கள் ஒர்க் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் நம்மளுடைய பிரெயின் வந்து நம்ம சொல்லக்கூடியதை கேட்காது. ஸோ டயர்ட் ஆயிடும், ஓகேவா? அப்புறம் காலையில் ஒரு 4 o'clock எந்திரிங்க, மார்னிங் எந்திரிங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க. 6 மணி நேரம் தூங்கிட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் பிரெயின் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். நல்ல டீப் ஸ்லீப்பில் நம்ம போனதுக்கப்புறம் நல்ல நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். காலையில் எந்திரிக்கும் போது பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த 4 to 6 இது ஒரு 2.5 மணி நேரம் டைம் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிச்சுட்டு வந்தது போக வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குது? 4.5 மணி நேரம் டைம் கிடைக்குது டோட்டலாக. நைட்டு ஒரு 2 மணி நேரம், காலையில் ஒரு 2.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்தை நீங்கள் கரெக்ட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டைம் இல்லை, எனக்கு நான் வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆயிடுது, என்னால் வந்து படிக்கவே முடியல அப்படின்ற அந்த தயவுசெய்து அந்த புலம்புறது வேலையவே நிப்பாட்டிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. நைட்டு ஒரு 2 மணி நேரம், காலையில் ஒரு 2.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரம் நம்ம நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுடைய போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த டைமிங் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறது நைட்டு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்தடுத்து வரும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும்
பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருக்க போகிறீங்க. 6 மணி 7 மணிக்கு வரைக்கும் தான் நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க. அப்போ இந்த 4.5 மணி நேரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட நல்ல டோட்டல் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுக்கலாம். சரி, ஓகே. இது வந்து டைமிங் பார்த்தினா ஒரு டிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு வந்து 500 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. 11th and 12th பார்த்தீங்கன்னா 600 மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 10th இருந்தானா 460க்கு மேலே, 11th 12th இருந்தானா ஒரு 550 மார்க்ஸ்க்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ 10th இப்போ தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம 10th 11th 12th மூணுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். 3 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எது எதுன்னு போட்டிருக்கோம். அதை மட்டும் தரவா படிங்க, போதுமானது. அந்த அந்த முக்கியமான வினாக்களை மட்டும் தரவா படிச்சுட்டு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் வந்து இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள் இதெல்லாம் நம்ம தரவா, அப்புறம் மனப்பாட பாடல்கள் இதெல்லாம் தரவா படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக தமிழில் நீங்கள் வந்து 95 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதே தான். 10th 11th 12th மூணுக்குமே நாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டுமாவது தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து தான் பேராகிராஃப்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. இது போக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு, அப்புறம் வொக்காபுலரி கான்செப்ட்ஸு, அப்புறம் கிராமரு, அதுக்கப்புறம் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்னப்ப நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி ரைட்டிங், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்படி தரவாக படிச்சிட்டிங்கன்னா 95 மார்க்ஸ் என்ன பண்ணிடலாம், இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 95+ எடுத்துடலாம். அடுத்து நமக்கு முக்கியமானது சப்ஜெக்ட்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் 10th இருந்தீங்கன்னா மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 3 சப்ஜெக்ட் இருக்கும். 11th 12th இருந்தீங்கன்னா நீங்கள் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கௌண்டன்சி இதில் நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம படிக்கணும்னா, புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரோவாக இருக்கணும். நான் சொல்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். எல்லா சாப்டர்ஸ்லையும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரோவாக படிச்சிருங்க. தரோவாக படிச்சுட்டு நாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரவா படிங்க. புக் பேக் 1 மார்க் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரவா படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களால் 95+ மார்க் எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 100க்கு. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லா சாப்டர்லையும் தரவா படிச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களால் 95 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்ற பேரில் நம்மளே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற கூடாது. இது மூலமாக வந்து எக்ஸாம் டைமில் தேவையில்லாமல் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் நம்ம நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2-3 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தோட நிப்பாட்டாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ.